நமது ஆர்டபிள்யூடபிள்யூடி தொண்டு நிறுவனம் மற்றும் காவல்துறை இணைந்து நடக்கும் மகளிர் விழிப்புணர்வு முகாமுக்கு வருகை தந்துள்ள நமது ஏஎஸ்பி மேடம் அவர்களோ வருகை என நம்ம அன்போடு வரவேற்கிறோம். அதே போல அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மேடம் சித்ராதேவி மேடம் அவர்கள் வருகை என அன்போடு வரவேற்கிறோம். அதே போல நமது பத்திரிகை நிருபர்கள் தினகரன், சிடி சேனல், சாட்சி தெலுங்கு ஒன்றியத்தை நிபுணர்கள் வருக என வரவேற்று இப்பொழுது இந்த விழிப்புணர்வு முகாமுக்கு கலந்து கொண்ட மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று இப்பொழுது நம்ம இந்த விழாவை போய் கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிலே மேடம் அவர்களுக்கு ஏஎஸ்பி மேடம் அவர்கள் உங்களிலிருந்து நிறைய கருத்துக்கள் ஸ்டேஷன் மூலியமா தெரியாம இருக்கு. அதனால உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக வந்திருக்காங்க. இந்த விழிப்புணர்வை நீங்க அனைத்து சங்கங்கள் இருக்க உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். நீங்க மாசம் ஒரு முறை அல்லது 15 ஒரு முறை வீக்லி ஒன்ஸ் மீட்டிங் போடுறீங்க. அந்த மீட்டிங்ல இப்ப மேடம் சொல்றது எல்லாமே அந்த மீட்டிங்ல சொல்லணும். அது குறிப்பிட்ட அந்த தீர்மானத்துல எழுதணும். என்னன்னா நீங்க பேசுறீங்க, மேடம் என்ன சொன்னாங்க, இது போல நீங்க அந்த மீட்ல எழுதிட்டு எல்லாருக்கும் அந்த வாசிக்கணும். அந்த வாசிச்சு நமக்கு ஒத்துழைப்பு தரணும். இப்போது நமது ஏஎஸ்பி மேடம் அவர்கள் உங்களுக்கு முன்னாடி பேசுகிறோம். எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்க கூப்பிட்டதை ஏற்று எல்லாரும் இவ்வளவு பேர் வந்திருக்கிறது ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி தான் எல்லா ஊர்லயும் நாங்க நடத்துறதா இருக்கோம். ஏன்னா லேடிஸ் அவேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம்ன்றது நாங்க ஃபீல் பண்றோம். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இந்த மாதிரி என்ஜிஓஸ் ரூரல் உமன் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலமா உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை நீங்க கூப்பிட்டு அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எங்களுக்காண்டி இப்போ கொஞ்ச நேரம் ஒதுக்கிடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கீங்க இல்லையா? எல்லா வேலையை விட்டு தான் வந்திருக்கீங்க. குழந்தைகள் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. இந்த மாதிரி நீங்க ஃபியூச்சர்லயும் நாங்க எப்பப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணணும், அப்பவும் நீங்க அவசியம் கலந்துக்கணும். இப்போ நான் என்னை பத்தி சொல்றேன். என் பேர் ரம்யா பாரதி. நான் ஒசூர்ல ஏஎஸ்பி அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னா உதவி காவல் கண்காணிப்பாளர் ஒசூர்ல. நான் இப்போ செப்டம்பர் மாசம் ஜாயின் பண்ணேன். செப்டம்பர்ல இருந்து இப்ப எனக்கு 6வது மாசம் போயிட்டு இருக்கு. ஒசூர்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. அதனால லேடிஸ்க்கு அவேர்னஸ், விமனுக்கு அவேர்னஸ் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் இது ஒரு சமூக பணி மாதிரி தான் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் கவர்மெண்ட் தரப்புல இருந்து அனைத்து மகளிர் காவல் நிலையமும் தனியாக வச்சிருக்கோம். உங்களுக்கு வீட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ், இல்ல ஹஸ்பண்டோ இல்லாட்டி இன்லாஸோ இல்லாட்டி வேற எந்த விதமான பிரச்சனை இல்லை, யாராவது இந்த காசு கொடுத்து ஏமாத்திட்டு இந்த மாதிரி லேடிஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நீங்க காவல் எங்க ஒசூருக்கு இவங்க தான் இன்சார்ஜ். ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன் எல்லா உங்களுக்கு சம்பந்தமான எல்லா கம்ப்ளைண்ட்டும், உங்க குழந்தைக்கு ஏதாவது குழந்தை காலம் போயிடுச்சோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ எது வேணாலும் இல்லாட்டி உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்னா கூட நீங்க அவங்க கிட்ட அணுகலாம். யாராவது லோன் வேணும் இல்லாட்டி எந்த விதமான ஹெல்ப்னாலும் நீங்க அணுகுனா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க பயன்படுத்தி என்கிட்டயோ இல்லை அவங்க லெவல்லையோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றதுல என்ன நோக்கம்னா, நீங்க எல்லாருமே ரொம்ப செழிப்பா ரொம்ப நல்ல முறையில உங்க வாழ்க்கையை நீங்க நடத்தணும். அதுதான் எங்களோட ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஹெல்ப் லைன் சொல்லுவாங்கல்ல, உதவிக்காக தான் நாங்க இருக்கோம். என்னை பத்தி நான் சொல்லிட்டேன். நான் இந்த ஊர் கிடையாது, நான் இந்த ஊருக்கு புதுசு. நீங்களும் தான் இந்த ஊர். நான் 6 மாசமா இருக்கு, இவங்களும் இந்த ஊருக்கு புதுசு தான். அப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை பத்தி ஜஸ்ட் நீங்க ஒரு பேர் சொல்லி எந்த ஊர்
மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நிற்க வேண்டாம், உட்கார்ந்து மாதிரி పునుందొడ్డి రాజమ్మనా? నీ పేరు రాజమ్మ, నువ్వు పునుందొడ్డ? అట్లా చెప్పేదానికి ఎలా దిగులు పడతావా? రాజమ్మ పునుందొడ్డి సూర్యకాంతి సంఘం. సూర్యకాంతి సంఘం, వెరీ గుడ్. ఇది కూడా బయట చెప్పమ్మా. పునుందొడ్డి மீரா. மீரா சங்க நேம் சொல்லுங்க. அப்படியே சூரியகாந்தி சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன்னு சொல்லுங்க. என்ன பண்றீங்க அதுல சொல்லுங்க. பேர் மட்டும் சொல்லுங்க. எந்த ஊரு? சூரியகாந்தி சங்கம். சூரியகாந்தின்றது ஒரு மகளிர் குழு. அது எத்தனை மெம்பர்ஸ்? 20 மெம்பர்ஸ். அது தலைவி నాగా మాట్లాడతారు చూసుకో, తీసుకొని మాట్లాడు. చెప్పు మైక్. రైట్, మీకేం లాంగ్వేజ్ వస్తుందో అది దాంట్లో చెప్పొచ్చు. చెప్పమ్మా అట్లే మాట్లాడదామా? మైక్ దగ్గర పెట్టుకున్నా. என் பேர் ஆனந்தவல்லி, சிகாட்பட்டில் இருக்கிறோம். பராசக்தி சங்கத்தில் இருக்கோம். நான் வீட்டில் தான் இருக்கேன். என் பேர் உஷா, ஸ்ரீசக்தி மகிழா சங்கம். நான் புக்கரி ட்ரெயினர். ఓకార్పల్లి కమలమ్మ. యా సంఘము? ఏం కొండమ్మని ట్రైనింగ్ ఇచ్చిన సంఘం? ఓకారపల్లి కొండమ్మ శ్రీశక్తి మహిళ శ్రీశక్తి పెంకుల సంఘం. సమతపురం రాజమ్మ ఆచారమ్మ. సమతపురం மாசானம்மா. என் பேர் சம்பா, மகளிர் குழு. நான் மாசானம்மா குழு. நான் சமதபுரத்தில் இருக்கிறோம். அது சொல்லிட்டு மீரா அனிதா சமதபுரம் மகளிர் சங்கம். என் பேர் கௌரி, மங்கேஸ்வரம். யசோதா காரப்பள்ளி. என் பேர் தங்காமுனியப்பா, ஸ்ரீசக்தி பெண்கள் சங்கத்தில் இருக்கேன். ஓகாரப்பள்ளி. என் பேர் மங்களா, ஓகாரப்பள்ளி ஸ்ரீசக்தி சங்கத்தில் இருக்கேன். என் பேர் முனிரத்னா, ஓகாரப்பள்ளி காரப்பள்ளியில இருக்கிறோம். என் பேர் முனிரத்னா, காரப்பள்ளி என் பேர் சாய் ரவி, சரவணன் சங்கம். என் பேர் உமாதேவி, ஆங்கில சங்கத்தில். மீனாட்சி சங்கம். மண்டலாதி நாகால பரமேஸ்வரி மாலிகம் 4 பேர். என் பேர் அம்மையா, சக்தி மகிழா சங்கத்தில். ಸರಸ್ವತಿ ಮುರುಗೇಶನ ಸಣ್ಣ ಸಂಘ ತಿರುಗಿಕೆ ನಗರಿಗೆ ಶಕ್ತಿ ಮಹಿಳೆಯ ಸಂಘ. మైక్ కొట్టితే వేస్ట్. ಎಲ್ಲ ಸಂಬಂಧನೇ ಇದ್ರೆ ಐತೆ. என் பேர் மரியலம்மா, லலிதா, ஸ்ரீ மஞ்சுநாதா சங்கத்தில்.
என் பேர் எம் கிருஷ்ணம்மா. கொஞ்ச நாள் மயிலார் சங்கம் நாங்கள் ரிப்போர்ட் எல்லாம் வெளியிடுவோம். என் பேர் மனதினி. ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகளிர் தொகை கலைஞர்கள் பார்வையிலிருந்து வந்திருக்கோம். என் பேர் புஷ்பா. பார்வதி நம்ம கிராமிய மகளிர் மேம்பாடு அறக்கட்டளைக்கு வருகை தந்துள்ள நமது ஏஎஸ்பி மேடம் அவர்களுக்கு இந்த உள்மாநிலை நமது மேலாளர் சசிகலா அவர்கள் அதே போல நமது ஆய்வாளர் திருமதி சித்ரா தேவி அவர்களுக்கு நமது பொருளாளர் கவிதா அவர்கள் இந்த பொன்னாடையை வழங்குகிறார். அதே போல நமது பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் அவர்கள் 2 பேர்களுக்கு விழிப்புணர்வு எப்படி போய் ஜனங்களுக்கு சொல்லணும். அதை போல நம்ம மேடம் அவர்கள் 2 பேர் பேசுவாங்க. அது நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் மேடம் கிட்டே கேட்கலாம். இது மாதிரி இருக்கு, என்ன மேடம் செய்யலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் வரணும், தைரியம் வரணும். அதுக்காக தான் மேடம் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு 4 வார்த்தை பேசுவது அன்போடு. இப்போ இங்க வந்துருக்கீங்க, நீங்க சொன்னீங்க இந்த இதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஒரு ஆம்பளைய வந்து நம்ம எஜுகேட் பண்ணோம்னா, அதாவது ஸ்கூலுக்கு வந்து படிக்க வச்சோம்னா ஒருத்தரை தான் படிக்க வச்ச மாதிரி கணக்கு. ஆனா ஒரு லேடியோ ஒரு பொன் குழந்தையோ நம்ம படிக்க வச்சோம்னா அந்த குடும்பத்துக்கே கல்வி கொடுக்குற மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க நம்ம உங்களை கூப்பிடுறோம். உங்க வீட்டுக்காரங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க நாங்க கூப்பிடுறோம். ஏன்னா உங்ககிட்ட சொன்னா நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் நீங்க அவேர்னஸ் கொடுப்பீங்க. எல்லாரும் நீங்க இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்க இருக்கோம். வீட்டில் உள்ள லேடிஸ் எப்பவுமே எல்லா இடத்தையும் வந்து அணுகிறதுக்கு வந்து நாங்க முயற்சி செய்வோம். இப்போ நாங்க இதுல என்ன மெயினா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா, உங்களுக்குன்னு ஒரு சுயமா ஒரு வந்து நீங்களே ஒரு ஒரு வேலைக்கோ இல்லாட்டி ஒரு தனி தொழிலோ நடத்தணும். அப்பதான் நீங்களாம் இண்டிபெண்டா இருக்க முடியும். அதுக்கு வந்து நீங்க லோக்கல்ல என்ஜிஓஸ் இந்த மாதிரி RWWT அந்த மாதிரி ஒரு இதுல நீங்க சேர்ந்து பயன்படலாம். அது வந்து இது ஏன் இப்படி வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்றது, அது ஒரு வீட்டுக்கு ஒரு அடிஷனல் இன்கம், வேற ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ஒரு தனியான ஒரு திருப்தி கிடைக்கும். சின்னதா ஒரு தொழில் பண்ணா உங்களுக்குன்னு ஒரு திருப்தி, பரவாயில்லப்பா இந்த பொருள் இவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்னு ஒரு சொல்ற அது ஒரு பெருமை, அது கண்டிப்பா இருக்கும். நீங்க வீட்லயே இருந்து மனம் உடஞ்சு போயிருப்பாங்க நிறைய லேடிஸ். எங்களுக்கு இப்போ AWPSக்கு வந்து முக்கியமா வர கம்ப்ளைண்ட்ஸே அதுதான். வீட்டுல இருப்பாங்க, ரொம்ப மனசு உடஞ்சு போவாங்க. நிறைய பேர் சூசைட் கூட பண்ணிருக்காங்க. அது ஒரு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி. சூசைட் டெண்டன்சிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எங்களுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இது வந்து ஒண்ணு சூசைட் பண்ணதுக்கு முயற்சி பண்றாங்க, இல்லாட்டி சூசைட் வந்து செஞ்சிடறாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நாங்களே நிறைய கேஸ் அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணுவோம். ஏன் அப்படி பண்றாங்க? உங்களுக்கோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அப்படி செய்தா அதெல்லாம் உங்க மூலியமா நாங்க தடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கோம். சூசைடுங்கிறது வந்து வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கோ சூசைடோ இல்லாட்டி டிப்ரெஸ் ஆகிறதோ ஒரு முடிவே கிடையாது. தைரியமா ஃபேஸ் பண்றதுதான் நம்மளுக்கும் நல்லது. உங்க ஊர்லயோ நீங்க வேற கிராமத்துல இருந்து வந்துருக்கீங்க, ரொம்ப படிக்காம ரொம்ப
ஏழ்மையா இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வழி தான் தெரியும். ஈஸியா அதாவது போறாங்க, அந்த தைரியம் இருக்கு அவங்களுக்கு. பாய்சன் சாப்பிடுறதோ தூக்கு போடுற தைரியம் இருக்கு. ஆனா வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காமிக்கிறோன்ற தைரியம் கிடையாது பெண்களுக்கு. அந்த தைரியம் வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே கடவுள் எல்லாம் கொடுத்துறது கிடையாது. ஆனா கடவுள் கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. எல்லாத்தையும் கடவுள் ஒரு தட்டுல வச்சு இருந்தா இதுதான் வாழ்க்கைன்னு கொடுக்க மாட்டாரு. நம்மளா தேடிக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளா தேடிக்கணும். ஸோ அந்த மாதிரிதான் லோக்கல்ல இருக்கிற என்ஜிஓஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க முன்னேறதுக்கோ இல்லை நல்லபடியா வாழ்ந்து காமிக்கிறதுக்கோ அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க ஊர் உங்களை சம்மந்தப்பட்டவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கும் நீங்க இந்த மாதிரி விழிப்புணர்வு சொல்லுங்க. யாராவது உங்ககிட்ட நொந்து போய் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிக்கல, எனக்கு நான் போய் தூக்கில போய் தூக்கு போட்டு போறேன், எனக்கு புருஷன் சரியில்லை, எங்க அம்மா அப்பா சரியில்லை, நான் ஏதாவது படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தயவுசெய்து அட்வைஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு லேடி ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க முன்னாடி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப நொந்து போய் வேண்டாவே வேண்டாம் அந்த வாழ்க்கையான போனவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பெல்லாம் சொல்லிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ், ஆல் ஓவர் இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த சூசைட் கவுன்சிலிங்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய மாவட்டங்கள்ல இந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் பெண்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் என்ஜிஓஸ் சேர்த்து விட்டுருக்காங்க.